உனக்கென்று நான் புதையல்களை கட்டளையிடுகிறேன். அந்த காலத்தில் பொக்கிஷங்களும் ஒளிப்பிருக்க புதையல்களையும் கொள்ளைப்பொருளை நான் தருவேன். உன் பலவீனத்தை மிகைப்படுத்தாதே. உன் பலவீனத்தை குறித்து மேன்மைப்படுத்தி உன் வாயில் அறிக்கையிடாதே. உன் பலவீனத்தில் என் பலன் பரிவா விளங்கும் என்று சொல். பள்ளங்களெல்லாம் நிரப்பப்படும், உன் தேசம் வாழ்க்கைப்படும். கண்ணீரோடு விதைத்த காரத்தை கம்பீரத்தோடு அறுப்பாய். பட்டணத்தின் ஆசீர்வாதத்தில் அவனை முடிச்சுட்டுவேன். உன் வனாந்தரத்தின் நாட்கள் முடிந்து போகும். கேளாத ஜபத்திற்கு பதிலை தருகிற கர்த்தர், கேளாத ஞானத்தை உனக்கு கட்டளெடுக்கிற கர்த்தர், கேட்கப்படாத ஜபம் என்று சொல்லி நினைத்த ஜபங்களுக்கு எதிர்பாராத விதத்தில் பதில்கள் வரப்போகிறது. பெரிய காரியத்தை நீ காணப்போகிறாய். உன் சத்துருக்கள் அதிர்ச்சி அடையத்தக்கதாக, உன்னுடைய முடிவை எதிர்பார்த்த ஜனங்கள் ஏமாற்றம் அடையத்தக்கதாய் உன்னை கண்மலையில் நான் உன்னை கொண்டு போய் நிறுத்துவேன். உன்னையும் உன் சந்ததியினுடைய முடிவை எதிர்பார்த்து கொண்டிருந்த ஜனங்கள் அவர்கள் பெரிய வெட்கத்துக்குள்ளாக்கப்படுவார்கள். நான் உனக்கு பெரிய காரியத்தை செய்ய போகின்றேன். உன் பேச்சை குறித்து எச்சரிக்கையாயிரு, உன் சிந்தையை குறித்து எச்சரிக்கையாயிரு. அவனவன் செய்கையின் பலன் அவனவன் தலைமீது திரும்பும். வாயினால் எவைகளை அறிக்கையிடுகிறாயோ அது அப்படியே நிறைவேறும். மனுஷரை குறித்து எச்சரிக்கையாயிரு. ஜெயமுள்ள நாட்கள் திரும்புகிறது. ஆதி மேன்மை நான் திரும்ப தருகிறேன். இழந்த மகிமை திரும்ப வருகிறது. நீ பயப்படாதே, ஒன்றுக்கு நீ குறையப்பட்டு போவதில்லை. எல்லாவற்றையும் உனக்காக நான் சிறுவலை செய்து முடித்த கர்த்தர் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.